நன்றி சகோதரர் பிரேம். கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் மற்ற பகுதியிலிருந்து கூட்டிட்டு இருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்க அனைவருக்கும் நம்ம வர வைக்கிறோம். நம்மளுடைய வாரந்தோறும் புதன்கிழமை 3ஆம் வால்யூம் இருக்கிற தியானம் படிப்பு. இதுல இந்த நாளில தேவ கிருபையில நம்ம கூட்டிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம போன தடவை நம்ம பார்க்கும்போது நம்ம முடிவுக்கு எடுத்தோம். அதாவது நம்ம 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்துட்டு இருந்தது தானியேல் 11ஆம் அதிகாரத்துடைய வசனத்தோடைய இருக்கிற விளக்கம், அந்த சரித்திரம், அந்த வரலாற்று, அந்த அடையாள பாஷை, அந்த இருக்கிற ராஜாக்கள் மற்றும் போப் அமைப்போடைய இருக்கிற காரியங்கள் விசேஷமாய் 1799 கொண்டு போகிறது. பிற்பாடு அந்த நேரத்துல நெப்போலியன் பொனபார்ட்டோட இருக்கிற பங்கு, அதெல்லாம் காரியங்கள் நம்ம என்ன முடிவெடுத்தோம்னா, இதெல்லாம் சரித்திர வரலாற்றின் காரியங்களை நம்ம ஒரு குரூப்பா நம்ம கூடும்போது இங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட விஷயம் நம்மளுக்கு அதிகமா கேள்விகள் பேசுறது, கருத்து பேசுறது இருக்காது. அதனால்தான் அந்த காரியத்தை நீங்க தனிப்பட்ட வகையில தயவுசெய்து நீங்க படிங்க. ஒருவேளை ஏதாவது கேள்வி வந்தா, ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தனா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா நீங்க கொண்டு வரலாம். ஆனா முக்கியமா ஆவிக்குரிய வகையில இருக்கிற பகுதி அடுத்த அத்தியாயங்கள் 3ஆம் அத்தியாயம் இப்ப நம்ம பார்க்கும்போது அது தானியேல் 12ஆம் அதிகாரத்துடைய விஷயம். அதுக்கு பின்பு 4வது 5வது அத்தியாயங்கள் வரும்போது இந்த 3ஆம் வால்யூம்ல அது மிக ஆசீர்வதிக்கப்பட்ட மிக முக்கியமான இருக்கிற அத்தியாயங்கள் இருக்கும். எது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அது மிக அவசியமா இருக்குது. இதனால நம்ம சபைகள் சேர்ந்து அந்த முடிவை எப்படி எடுத்துக்கிறோம்னா, அந்த விஷயங்கள் எதை நம்ம அநேக வாரங்கள் நாங்க பார்த்தோம். அந்த 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தோட இருக்கிற வசனத்தோட இருக்கிற படிப்பு, அது நம்ம இந்த மாதிரி குரூப்ல கூடிட்டு நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்மளுக்கு அதிகமா பிரயோஜனம் இல்ல. எப்படி சொல்றோம்னா, நம்ம கேட்கலாம். அது கேட்கும்போது நம்ம விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அதுல அதிகமா கேள்வி கேட்கறதுக்கு அல்லது விமர்சனம் பண்றதுக்கு, டிஸ்கஷன் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே காரியத்தை அதிகமா இல்ல. சோ தயவுசெய்து தாழ்மையில நீங்க அந்த காரியங்களை தனிப்பட்ட வகையில நீங்க படிச்சிடுங்க. அதுல இருந்து ஏதாவது கேள்வி வந்தா நீங்க தாராளமா இங்க நீங்க கொண்டு வரலாம். இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் 3ஆம் அத்தியாயம். அது தானியேல் 12ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும் போது ஞாபகம் வைக்கணும், நம்ம ஃபார்மேட்டு வாசிப்போம். ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் நம்ம வாசிக்கும் போது நம்ம வேண்டிக் கொள்கிறேன், நீங்க கூட உங்களுடைய 3ஆம் வால்யூம் திறந்துட்டு வைக்கணும். அந்த வார்த்தைகள் சகோதரி வாசிக்கும் போது நீங்க கேட்கலாம். கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது அது பேராகிராஃப் மேல கேள்வி கேட்கணும், விஷயங்களை பேசணும், நீங்க தாராளமா பேசலாம். பட் அந்த பேராக்குள்ள, அந்த கான்டெக்ட் உள்ள, அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளவே இருக்கணும், ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, நாங்க அந்த பேராக்கு பின்பு நம்ம சுருக்கமா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். அப்புறமா ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி எடுத்து அந்த காரியத்தை அவங்க கருத்து பேசும்போது மற்ற சகோதரிகள் அந்த பேசுற சகோதரிகளுடைய கருத்து குறித்து ஏதோ பேசணும்னா கூட அவங்க என்ன பண்ணலாம், பேசலாம். இப்ப நம்ம தொடரலாம். வேத வாசிப்பு சகோதரி பில்பெட்ரானே இல்லைங்களா? வணக்கம். இருக்கிறோம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். 3வது அத்தியாயம் நீங்க ஆரம்பிக்கலாம். பக்கம் 22 கடைசி பேராகிராஃப். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய இருதயம் பரிசுத்த உடன்படிக்கைக்கு, அதாவது நினைக்கணும், இந்த கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம 3ஆம் அத்தியாயம்க்கு போறோம். 3ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பம், ராஜ்யத்துக்கு காத்துக்கொள்ற நாட்கள், டேஸ் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் தி கிங்டம். 3ஆம் அத்தியாயம் பக்கம் 61. பக்கம் 61 அத்தியாயம் 3. முடிவு காலம் பற்றி அதிகாரம் 15 குறிப்பிட்ட பின்னர் 12வது அதிகாரம் ராஜ்யத்தை சுட்டி காட்டுவதுடன் காத்திருப்பது போன்றவற்றை கூறுகிறது. இது முடிவு காலத்தின் போது அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள நிலையாகும். முதல் 3 வசனங்கள்
சில வார்த்தைகளிலேயே தேவனுடைய உன்னதமான திட்டத்தின் பலன்களை கூறுகிறது. இப்ப நீங்க அந்த 3 வசனங்கள் நெக்ஸ்ட் வருது வாசிங்க சிஸ்டர். தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த முதல் 2 பேரால ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகமா நாங்க பார்க்கும்போது என்ன நம்ம படிக்கிறோம்னா, முடிவு காலத்தை குறித்து நாங்க விவரமா படிச்சிட்டோம் தானியேல் 11ஆம் அதிகாரத்துல. இப்ப தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இது காமிக்கிறது ராஜ்யம் மற்றும் அந்த ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 3 ஆரம்ப வசனங்கள்ல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. இது நம்ம ஆரம்பித்தோம் இந்த இருக்கிற அத்தியாயம். நான் நினைக்கிறேன் இதுல அதிகமா எதுவுமே பேச வேண்டிய விஷயம் இருக்காது. நம்ம அடுத்து போகலாமா? அடுத்து பேராக்கு போகலாம் சிஸ்டர். பக்கம் 62 பேராகிராஃப். 11வது அதிகாரத்தில் 2300 வருட பூலோகத்தின் சரித்திரம் குறிப்பிடப்பட்டது என்றால், இன்னும் தெளிவாக சுருக்கமாக மேசியாவின் 1000 வருட அரசாட்சி 3 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் எல்லாம் அங்கு இருக்கிறது. மிகாயேல், அதாவது தேவனை போன்றவர் அல்லது தேவனுடைய பிரதிநிதி என்கிற பெயர் இந்த இடத்தில் நம்முடைய பெரிய மீட்பருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்தான் உண்மையிலேயே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மகா பிரபு. அவர் முன்னால் நிற்கவும் தானியேலின் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை, உண்மையான இஸ்ரவேலர்களை, தேவனை அவருடைய சத்தியத்திலே அன்பு கூறுகிறவர்களை, கீழ்ப்படிதல் உள்ளவர்களை விடுவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 25, 26வது வசனங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 16. அவர் அவர்களை பாவத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் இதற்கு முன்பாக அவர்களை மேற்கொண்டிருந்த சாத்தானால் குருடாக்கப்பட்ட ஊழியக்காரர்களின் உபத்திரவங்களிலிருந்தும் தந்திரங்களிலிருந்தும் விடுவிப்பார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிற அனைவரும் எல்லா சத்துருக்களிடமிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, யூத யுகத்திலும் முற்பிதாக்களின் யுகத்திலும் பாத்திரவான்களாக எழுதப்பட்டவர்களும், சுவிசேஷ யுகத்தில் பாத்திரவான்களாக எழுதப்பட்டவர்கள் மற்றும் 1000 வருட அரசாட்சியின் போதும் தகுதியுள்ளவர்களின் பெயர்கள் எழுதப்படும். தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் அவரை பற்றிய அறிவுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் அவரை நேசிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் அனைவரும் விடுதலையாக்கப்படுவார்கள். இங்க நிப்பாட்டலாம். பெரிய பேரா. அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை இங்க பாருங்க. இந்த இருக்கிற பேரால இது நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரதர் எழுதுறாரு 11ஆம் அத்தியாயத்துல, தானியேல் 11ஆம் அத்தியாயத்துல ஒரு கிட்டத்தட்ட 2300 வருஷம் காலத்துடைய சரித்திர வரலாறு ஒரு சுருக்கப்பட்ட நிலையில நாங்க பார்த்தோம். அதோட இங்க தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-3 அந்த 1000 ஆண்டு ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து நாங்க சுருக்கமாக பார்க்கிறோம்.
இங்கே காணப்படுது மீகாவேல். மீகாவேல் வந்து உடைய அர்த்தம் தேவன் போல, தேவனுடைய பிரதிநிதி. இது நம்ம ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு இருக்கிற பரலோக பேரு. இப்ப அவர் எப்படி அவருடைய ஜனங்களுக்காக, இஸ்ரேலுக்காக அவர் நிக்கிறார். இங்கே நம்ம விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவர் எப்படி விடுதலை பண்ணுவாரு அவருடைய ஜனங்கள். இப்போ இந்த விஷயத்தை நீங்க படிச்சுன்னு வரும்போது யார் யார் ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டுக்குது, அவங்க எல்லாம் வந்து இந்த காலத்துல விடுதலை கிடைக்கும். இப்போ இந்த காரியத்தை சொல்லி சொல்லி என்ன சொல்றேன்னா, யார் யாருடைய பெயர் வந்து யூதர் யுகத்துல பிதாக்கள் யுகத்துல எழுதப்பட்டு இருந்தது, அது மட்டும் இல்ல சுவிசேஷ யுகத்துல கூட எழுதப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல யாருடைய பேர் வந்து 1000 ஆண்டு யுகத்துல கூட எழுதப்படுவோம். இப்போ இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது இப்போ நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா, ஏதாவது கருத்து இருந்தா நீங்க பேசலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்க முன்பாக வைக்கிறோம். இந்த இடத்துல நாங்க என்ன பார்க்கறோம்னா, ஜீவ புஸ்தகத்தை பத்தி பேசும்போது வேதத்துல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் பார்க்கும்போது நாங்க என்ன பார்க்கோம்னா, ஒரு 2 ஜீவ புஸ்தகம் பத்தி பேசிட்டு இருக்குது வேதத்துல. இப்போ இந்த இடத்துல தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இது வந்து ஜீவ புஸ்தகம் இல்ல, இது புஸ்தகத்துக்குள்ள எழுதிருக்குது அப்படி சொல்லிக்குது. இது மேல வந்து உங்களுடைய தியானம், உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பேசலாம். 2 ஜீவ புஸ்தகங்கள், சுவிசேஷ யுகத்துல ஒரு ஜீவ புஸ்தகம். இது வந்து நாங்க பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த 2வது 3ஆம் அதிகாரத்துல. மற்றும் 1000 ஆண்டு யுகத்துடைய ஜீவ புஸ்தகம், அது கூட வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனங்கள் சொல்றதுக்கு நம்ம சொல்வேன். நீங்க இப்ப யார் பேசுறதுக்கு இருந்தா நீங்க பேசலாம். பிரதர் பால்ராஜ் பிரதர், வணக்கம் பிரதர். வணக்கம். குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் பிரதர். அந்த ஜீவ புஸ்தகம் 2 சொன்னீங்கல்ல? ஆமா பிரதர். சுவிசேஷ யுகத்தில் அதுக்குள்ள வசனமும் 1000 ஆண்டு யுகத்தில் உள்ள வசனமும் தந்துருங்க பிரதர். ஆமா, நான் தரேன் பிரதர். ரெண்டோ வசனங்கள் வந்து காணப்படுது. நாங்க பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல மட்டும் இல்ல, இது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலிப்பியர்ல எழுதுறாரு. பிலிப்பியர் 4:3 பிலிப்பியர் 4:3 சொல்றாரு. அப்புறமா இது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்ல வருது. நெக்ஸ்ட் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வருது. நெக்ஸ்ட் நாங்க பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, சாரி இது இந்த வசனம் இல்ல, நான் பேசுகிற சுவிசேஷ யுகத்துடைய ஜீவ புஸ்தகம். வெளிப்படுத்தல் 13:8, வெளிப்படுத்தல் 3:5, பிலிப்பியர் 4:3, இந்த வசனங்கள் வந்து சுவிசேஷ யுகத்துடைய ஜீவ புஸ்தகம். இப்போ வெளிப்படுத்தல் 3:5 வெளிப்படுத்தல் 3:5 சொன்னீங்கல்ல? ஆமா, 3:5 சொல்லிட்டேன். அது கிடையாதா பிரதர்? பிலிப்பியர் 4:3, அப்புறமா வெளிப்படுத்தல் 13:8. அந்த 2 தான். சாரி, அது 2 தான் இருக்குது. ஆக்சுவலி மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 13:8 மற்றும் 17:8 பேசுது யாருடைய பேர் அந்த புஸ்தகத்துல எழுதப்படவே இல்லை.
இது கொஞ்சம் நோட் பண்ணோம். இந்த 13:8, 17:8 யாருடைய பேர் அதுல எழுதப்படவே இல்லை. அது 13:8 சரி, அது 17:8 சரி, அது ஆக்சுவலி குறிக்குது பேர் கிறிஸ்து மண்டலம், பேர் கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்க வந்து சுவிசேஷ யுகத்துடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதணும்னா அவங்க ஆவினால் ஜனப்பிக்கணும், புது சிருஷ்டி ஆகணும். அவங்க ஆவினால் ஜனப்பித்தலுக்கு வெளியே இருக்கிறதுனால அவங்க இந்த ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதப்படவே இல்லை. ஓகே பிரதர். அடுத்த 1000 ஆண்டு யுகத்துல. ஆமா பிரதர். 1000 ஆண்டு யுகத்துல வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 வசனம். இல்ல, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 21, 27. சரி பிரதர். இதுதான். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சகோதர சகோதரிகள், நீங்க பேசலாம் இந்த காரியத்தை குறித்து. வணக்கம் பிரதர். ஆமா, அதாவது வணக்கம். இதுல ராஜ்யத்திற்காக காத்திருக்கும் நாட்கள், அதாவது தலைப்புல வந்து அந்த தானியேலை பத்தி 12ஆம் அதிகாரத்துல 1335 நாட்கள் காத்திருக்கும் விசுவாசிகள் மேல் அப்பொழுது வரும் ஆசீர்வாதம். 10 கன்னிகளின் உவமைகளின் ஆண்டவர் இந்த காத்திருக்கும் நாட்களை பற்றிய குறிப்பிடுதல். அப்படியே இந்த அத்தியாயம் வந்து சுருக்கமா எதுக்காக அதாவது ஏமாற்றம், பரீட்சை, அதன் விளைவுகள் அப்படின்னு போட்டு அநேக காரியங்களை தலைப்புல போட்டிருக்காங்க பிரதர். அது சுருக்கமா எங்களுக்கு சொல்லி இந்த அத்தியாயம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த ரோமர் 9ஆம் வசனத்துல 25, 26வது வசனம் வந்து சரியா தெரியல பிரதர், என்ன இருக்குன்னு வாசிங்க சிஸ்டர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6ஆம் வசனம் மற்றும் 25, 26ஆம் வசனம். ரோமர் 9வது அதிகாரம் வசனம் 6. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. வசனம் 25 மற்றும் 26. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. 26 படிச்சாச்சு பிரதர். 25, 26. ஓகே. கனிராஜ் பிரதர், ஆக்சுவலி இந்த வசனத்துல என்ன பார்க்கணும்னா ஒரு காம்பினேஷன் இங்க இருக்குது. என்ன காம்பினேஷன் இருக்குன்னா, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பேசுது மாம்சிக இஸ்ரேல். மாம்சிக இஸ்ரேல்ல வந்து கர்த்தர் அவருடைய முதலாம் வருகையில வரும்போது என்ன பார்க்கிறோம்னா, அந்த வாய்ப்பு தொறுக்குது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிறதுக்கு. அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிறதுக்கு ஆரம்பம் போது உண்மையான ஒரு இஸ்ரேலர் அந்த மாம்சிக் இஸ்ரேல்ல இருந்து எப்படி இருக்குவாங்கன்னா, ஆவலோடைய காத்துன்னு இருக்குவாங்க மேசியாக்காக. ஆனா இங்க என்ன பார்க்கணும்னா, பவுல் எழுதுறாரு, எல்லா இஸ்ரேலர் மெய்யான இஸ்ரேலர் சொல்ல முடியாது. இது 6ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போ 25, 26 பேசுது எப்படி இந்த முதலாம் வருகையில அந்த விசேஷ 7 வருஷம் இருக்கிற அழைப்பின் நேரத்துல, அந்த 70வது வாரத்தின் நேரத்துல எப்படி மாம்சிக இஸ்ரேல்ல இருந்து யார் யாரு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு, அதாவது புது சிருஷ்டி ஆகிறதுக்கு யார் யாருக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிச்சு, அந்த யார் யார் அந்த வாய்ப்பை கிடைச்சிச்சு அவங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, அவங்க தான் முதல் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலே ஆயிட்டாங்க. இது வந்து 25, 26. அப்புறமா நெக்ஸ்ட் 26 என்ன பார்க்கணும்னா, இது புறஜாதி ஜனங்கள், இஸ்ரேலர் இல்லாத ஜனங்கள். எனக்கு நம்ம ஞாபகம் வைக்கணும், புது சிருஷ்டி உடைய ஆரம்பத்துல எப்படி அழைப்போதுன்னா, ஒரு விசேஷ 7 வருஷம் வெறும் மாம்சிக இஸ்ரேலுக்கு தான் அந்த அழைப்பு இருந்துச்சு. அந்த 7 வருஷம் முடிச்சு பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு வழியாய் அங்கே கொர்நேலியு வீட்டுல அந்த 2வது ராஜ்யத்தின் திருவுகோலை பயன்படுத்தி
புறஜாதிகளுக்கு யோசனை பண்ண புறஜாதிகள் அந்த காலத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க அவங்க வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வெளியே. இப்போ அவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு போது அவங்க தேவனுடைய ஜனங்கள் முன்னே இல்ல. ஆனா அவங்க கூட அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த விஷயத்தான் நீங்க ஞாபகம் இருக்கும். ஆஹ் ஐஸ்வர்யவான் லாசருடைய உவமையில எப்படி ஏழை லாசரு புறஜாதி குறிக்குது. அவரு மரித்து போன பின்பு தூக்கிட்டு எங்க போறாரு? ஆபிரகாமின் மார்புக்கு போறார். மடி இல்ல, மார்புக்கு போறார் தான் இங்க நம்ம பார்க்கணும். So, இந்த இந்த காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். இந்த சொல்லப்பட்ட வசனம் ரோமர் 9:6, 25, 26 மற்றும் இன்னொரு வசனம் இருக்குது கலாத்தியர் 6:16. சிஸ்டர், கலாத்தியர் 6:16 ஞாபகம் வைங்க. இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். யார் வேணும் பேசலாம். நான் கூட பேசுற விஷயத்துக்கு நீங்க பேசலாம். யாரோ சகோதர சகோதரி பேசும்போது கூட நீங்க பேசலாம். அதிகமா பேசிட்டா அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்து அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் எல்லாருக்கும், எனக்கு கூட. கலாத்தியர் 6:16. கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனம் 16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாய் இருப்பதாக. அப்ப நீ புரிஞ்சுக்கோம். இங்க வந்து என்ன இந்த 2 வசனங்கள் பிரதர் வச்சிருக்கிறார்னா, தேவனுடைய இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல், கர்த்தருடைய முதலாம் வருகையில அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல், மாம்சிக் இஸ்ரேலுக்கு தான் 7 வருஷம். அதுக்கு பின்பு புறஜாதிகளுக்கு தொடக்குது வாய்ப்பு. யார்? தேவனுடைய ஜனங்களே இல்லவே இல்லை முன்ன, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தொடக்குச்சு. இதுதான் விஷயங்கள் பிரதர் கனிராஜ். அந்த வசனங்களை ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க சொல்லலாம். நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர், புரியுது பிரதர். அப்புறம் புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது ஓசியாவின் தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் இருக்கா பிரதர்? 20 ஒரு செகண்ட். ஓசியா 2:23. ஓசியா 2வது அதிகாரம் வசனம் 23. நான் அவனை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இதான் வசனம் கனி. நன்றி பிரதர், அருமையான வசனம் பிரதர், தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள் இப்போ உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம் பிரதர், தூத்துக்குடி சுரேஷ் பிரதர். வணக்கம் வணக்கம் தூத்துக்குடி சுரேஷ் பிரதர், வணக்கம். ஒன்று பிரதர், இதுல வந்து தேவனுடைய ஜனங்களை, உண்மையான இஸ்ரேலர்களை, தேவனை வந்து அவருடைய சத்தியத்தில் அன்பு கூறுறவங்களை, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடியவங்களை விடுவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கர்த்தர் இயேசுவின் மூலமா. ஆனா தானியேலின் ஜனங்களை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கல, அது என்ன அர்த்தம் பிரதர்? தானியேல் ஜனங்கள், தானியேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய ஜனங்கள் அப்படின்னா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப வந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்து பிரதர் ரசல் இங்க எழுதும் போது அவரு என்ன எழுதின்கிறார்னா, அவர் பேசின்கிறார் வந்து உண்மையான இஸ்ரேல் அப்படி பேசுறாரு. ஆனால் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த விடுவிக்கிறது விஷயத்தை பார்க்கும்போது எப்போ நடக்குதுன்னா, அது நடக்குது எப்போ மீகாவேல் எழும்புறார். அதாவது இது நடக்குது 1874 பின்பு. சோ இப்போ நீங்களே சொல்லலாம், இது நான் என்னுடைய கருத்து உங்ககிட்ட சொல்றேன். இந்த இடத்துல வந்து இந்த வசனம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இது பேசுது நம்ம பார்க்கிறோம். 1874 1874க்கு பின்பு, 1874க்கு பின்பு நம்ம நல்லா தெரியும், தானியேலுடைய ஜனங்கள் குறிக்குது மாம்சிக இஸ்ரவேல். மாம்சிக இஸ்ரவேல் வந்து அந்த நேரத்துல வந்து என்ன சூழல் நடக்கும்னா, 1878ல ரட்டிப்பாய் நீதி சரிக்கட்ட காலம் முடியுது. ரட்டிப்பாய் நீதி சரிக்கட்ட காலம் ஏதோ வந்து நம்ம பார்க்கிறோம் 33 கிபில இருந்து 1845 வருடங்கள் காலமா இருந்தது.
அந்த 1845 வருட காலங்கள் வந்து அது கரெக்டா முடியுது 1878 ஏப்ரல். அந்த நேரத்துல வந்து நாங்க பார்க்கிறோம் இஸ்ரேல் மாம்சிக இஸ்ரேலுக்கு திரும்பி கூட்டி சேர்க்கிற காலம் ப்ராசஸ் மெதுவா ஆரம்பிக்கிறது தான் அங்க நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அந்த விடுவிக்கிறது உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லும் போது இது விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா நம்ம ஞாபகம் வைக்கணும். இந்த தானியேல் புஸ்தகம் இந்த 12ஆம் அதிகாரத்தை இங்க கர்த்தர் இயேசுக்கு மீகாவேல் பெயர் பயன்படுத்தும் போது இது மாம்சிக இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்ட வசனம். மாம்சிக இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்ட வசனம் மீகாவேல் ஏன் பயன்படுத்துகிறதுனா அவங்களுக்கு தெரியாது. பிரதான தூதனாகிய மீகாவேல் பழி ஏற்பாடுல இருக்கிற மீகாவேல் அவர் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் தான் தேவனுடைய இருக்கிற வார்த்தை. அவர் தான் தேவன் அவரை மாம்சமாக்கி அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் மரியாள் வழியாய் பொறுக்கும்போது அவங்க பேர் வச்சுட்டு இருந்தது இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அந்த கனெக்ஷன் ஆகிறதுக்கு ஏன்னா எப்போ அந்த நேரத்துல வந்து ஏற்ற நேரத்துல வந்து அவங்களுக்கு பரிசுத்த ஆவி அவங்க மேல ஊற்றுப்படும். எப்போ புது ஏற்பாடு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க வசனம் மிக முக்கியமா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ தானியேலின் ஜனங்களின் சொன்னது வந்து புறஜாதியார் பிரதர். புறஜாதி இல்ல, தானியேலுடைய ஜனங்கள் குறிக்கிறது மாம்சிக இஸ்ரவேல். சரி பிரதர் எழுதின்கிறார் விஷயம் வேற, பிரதர் எழுதின்கிறார் விஷயம் வேற. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடலாம். இப்ப புறஜாதி தானியேலுடைய ஜனங்கள் நீங்க நினைக்கலாம். இல்ல பிரதர் இங்க எழுதிக்கிற விஷயம் நாங்க வாசித்த வசனம் ரோமர் 9:6, 25, 26, கலாத்தியர் 6:16 இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் பத்தி. சரி பிரதர், ஓகே பிரதர், தேங்க்ஸ். ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு வந்து தானியேலுடைய ஜனங்கள் சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய இஸ்ரவேல் அப்படி சொல்ல முடியாது. அதுதான் பாயிண்ட். சரி பிரதர், தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகள் என்டர் பண்ண இன்னொரு கேள்வி பிரதர். ஓகே. இல்ல இந்த பாயிண்ட் யாருக்கு கருத்துக்கள் இருந்தா பாருங்க, அப்புறம் கண்ணீரா செகண்ட் கேள்வி வரும். மற்ற சகோதர சகோதரிகள் புது சகோதர சகோதரி யாரும் இது வரைக்கும் பேசல, நீங்க பேசலாம் இந்த விஷயத்தை குறித்து. இப்போ தூத்துக்குடி சுரேஷ் பிரதர் கேட்ட கேள்வி தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தானியேலுடைய ஜனங்கள் யார் புத்தகத்துல எழுதிருக்குது அவங்க எல்லாம் வந்து விடுதலை ஆகும். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து குறிப்பிடுது மாம்சிக இஸ்ரவேல். இது குறிக்குது எப்போ மீகாவேல் எழும்புறார். இது குறிக்குது 1874 பின்பு விசேஷமாய் ஏப்ரல் 1878 அந்த இருக்கிற மிஷனே அந்த 2 இருக்கிற இரட்டிப்பாய் நீதி சரி கட்ட காலம் முடியுது. 1845 வருடங்கள் டபுள். அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ல 1878 இருந்து 1948 வரை அந்த ப்ராசஸ் நடக்கும். எங்கே விடுதலை வந்துடும், அவங்க தேசம் ஃபர்ஸ்ட் ஆயிடும். அப்புறமா இன்னும் நம்ம காலத்துல கூட இன்னும் ராஜ்யத்தின் தேசமே ஆகல. சோ இந்த காரியத்தை இங்க நாங்க பாக்குறோம். யாருக்கு கருத்து இல்லைன்னா பிரதர் கனிராஜ் பேசுவார் அவருடைய கேள்வி. பிரதர் கேட்கலாமா? அதாவது இந்த பேரால நம்ம பார்த்துட்டு இந்த பேரால பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அதாவது கர்த்தர் வந்து அதாவது ஆட்டுக்குட்டியானது ஜீவ புத்தகத்திலே பேறுதலப்பட்டவர்கள் காணப்படுகிற அனைவரும் எல்லா சத்துருகளிடம் வந்து விடுவிக்கப்படுவார்கள் சொல்லி போட்டுட்டு யூத யுகத்திலும் முற்பிதா யுகத்திலும் அப்புறம் சுவிசேஷ யுகத்திலும் பாத்திரவான்கள். அப்போ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப இல்ல இந்த 3 யுகம் மாத்திரம்தான் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்துல பேரு அவரு ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள யுகத்துல எல்லாம் ஆட்டுக்குட்டியானவர், அப்போ தேவனுக்கு ஒரு ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு புத்தகம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. நோ 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 ஞாபகம் வைக்கணும். இந்த ஜீவ புஸ்தகம் உடைய பேர் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புஸ்தகம் ஏன் வச்சிருக்குதுன்னா
ஏன்னா இந்த நித்திய ஜீவன் வாய்ப்பு முழு உலகத்துக்கு கிடைக்குது 2 ரட்சிப்பின் வழியாய். இது இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருளுடைய இருக்கிற பலியின் வழியாய். அதனால்தான் எப்பவுமே இந்த ஜீவ புஸ்தகத்தின் பேர் இருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இருக்கிற ஜீவ புஸ்தகம். ஆனா 2 ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஒரு ஜீவ புஸ்தகம் சுவிசேஷ யுகத்துல புது சிருஷ்டிக்கு அழியாமை ஜீவன் வாய்ப்பு, பரலோக ஜீவன் வாய்ப்பு. இன்னொரு ஜீவ புஸ்தகம் 1000 ஆண்டு யுகத்துல இருக்கும். அது பூமியில இருக்கிற மாம்சிக ஜீவன் உடைய நித்திய ஜீவன் வாய்ப்பு. இதுதான் 2 ஜீவ புஸ்தகம். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்துல யூத யுகத்தின் முற்பிதாக்களின் யுகத்திலே அப்படி போட்டிருக்காது என்னது? அது என்ன அர்த்தம்னா, நாங்க என்ன பார்க்கணும்னா பிரதர் ரசல் இப்ப இங்க பிரிக்கிறது இல்ல. 2 ஜீவ புஸ்தகம் பிரிக்கிறது இல்ல. அவர் பொதுவா பேசுகிறாரு. அவர் சொல்றாரு பிதாக்கள் யுகம் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் முதலாம் உலகம் ஏன் விட்டுட்டாரு எனக்கு தெரியல. அது கேள்வி கேட்கணும். பிதாக்கள் யுகம் யூதர் யுகம் எடுக்கிறாரு. முதலாவது உலகம் பத்தி அவர் பேசல. நெக்ஸ்ட் வந்து அவர் போறாரு சுவிசேஷ யுகம். அடுத்து அவர் போறாரு 1000 ஆண்டு யுகம். ஓகேங்க, தேங்க்யூ. இந்த காரியத்தை தான் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப வெறும் இதே எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்க கண்டிப்பா குழம்பிட்டே இருக்கோம். அதனால்தான் உனக்கு நாங்க பிரிச்சுட்டு என்ன சொல்லிருக்கிறோம்னா 2 ஜீவ புஸ்தகம் இருக்குது வேதத்துல. முதலாவது வந்து சுவிசேஷ யுக காலத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகம். 2வது வந்து 1000 ஆண்டு யுகத்துடைய ஜீவ புஸ்தகம். பிரதர் பால்ராஜ்க்கு அந்த வசனங்கள் சொல்லும் போது யார் யாருக்கு தேவைப்பட்டுனா நீங்க எழுதிட்டீங்க. யார் யார் திருப்பி வேணும்னா நீங்க கேட்கலாம். வேற யாருக்கு ஏதாவது கேள்வி? திருப்பி ஞாபகம் வைங்க. இந்த 3 வசனங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை சுருக்கமா பேசுது 1000 ஆண்டு யுகத்தை குறித்து 3 வசனங்கள்ல. இந்த விஷயத்தை இப்ப வந்து பிரதர் வந்து விவரித்து பேசின்னு வராரு. அப்போ அந்த நேரத்துல சிலர் நித்திய ஜீவனுக்கு நித்திய இகழ்ச்சிக்கு எழும்புவாங்க. அப்படி சொல்லும் போது இப்போ இதே பேராவோட செகண்ட் பாகத்துல அந்த நித்திய இகழ்ச்சி அது என்ன விஷயம் அது வரும். அடுத்து கண்டினியூ போலாமா இல்லாட்டி யாருக்கு இதை இருக்கா கேள்வி கருத்து டிஸ்கஷன்? மாற்று கருத்து கூட கொண்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சிஸ்டர் பில்பட்டானி நீங்க தொடரலாம். பக்கம் 63. இருந்தாலும் அழிக்கப்படும் கனத்தின் அளவு ஜெயம் கொள்ளுகிற சிலருக்கு கவனமாக குறிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் பிரபலமானவர்கள் அலெக்சாண்டர், நீரோ, நெப்போலியன், ராயர்கள், போப்புகள் போன்றவர்கள் உலகத்தை பிரமிக்க பண்ணினவர்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தவறாக பயன்படுத்தியவர்கள், மற்றவர்களை அழித்தவர்கள். அவருடைய உண்மையான குணாதிசயத்தின்படி காணப்பட்டு 1000 வருட அரசாட்சியின் போது அவமானத்தை அடைவார்கள், அவமதிக்கப்படுவார்கள். மகா உபத்திரவத்தின் காலம் பற்றியும் கிறிஸ்துவின் ஆட்சி பற்றியும் இந்த சுருக்கமான குறிப்பு கூறாமல் இல்லை. உபத்திரவத்தின் காலத்தோடு கடந்த கால எந்த புரட்சியையும் ஒப்பிட முடியாது. அந்த உபத்திரவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரெஞ்சு புரட்சியும் சிறியதாகவே தோன்றும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத உபத்திரவமாக அது இருக்கும். ஏனெனில் இந்த மகாபிரபு மிகாயேல் முழு உலகத்தை ஜெயிப்பது மாத்திரம் அல்ல, அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக இருக்கும். நீதி அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமாக இருக்கும். மேலும் மனுக்குலமானது ஒரு முறை அதன் நன்மைகளை அனுபவித்த பின்னர் பெரும்பாலோர் இன்னொன்றுக்காக ஆசைப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவருடைய ராஜ்யம் எல்லா ஜாதிகளின் விருப்பமாக இருக்கும்.
So, இப்ப இந்த பேராகிராஃபுடைய 2வது பாதி விஷயத்தை நாங்க பார்க்கும்போது, இங்கே எதுக்கு ஃபோக்கஸ் இருக்குன்னா, தானியேல் 12:2 அந்த நேரத்துல பூமியின் தூளில நித்திரை பண்ணிட்டு இருக்கிற அநேகர், அவங்க சில நித்திய ஜீவனுக்கு, சில நித்திய இகழ்ச்சிக்கு, அவமானத்துக்கு அவங்க உயிர்ப்பிப்பாங்க. அந்த நித்திய வார்த்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். அது வேர்ட் ஓலாமுடைய அர்த்தம் வந்து யுகம் வரைக்கும். அந்த 1000 வருடம் யுகத்தின் கடைசி வரைக்கும் இந்த உயிர்ப்பிக்கிட்டே வந்து இருக்கிற 2ஆம் உலகம் சரி, 1ஆம் உலகம் சரி இருக்கிற பெரிய ஜனங்கள், தலைவர்கள், ராஜாக்கள், அவங்க வந்து அவங்களுடைய உண்மை வெளிப்படும். அவங்களுடைய ரகசியங்கள் வெளிப்படும். அந்த ரகசியங்கள் அது வெளிப்படும் போது அந்த நேரத்துல வந்து எப்படி இந்த 1ஆம் உலகம் 2ஆம் உலகத்தின் காலகட்டத்துல அவங்களுடைய நிலைப்பாடு மிக கனம் நிறைந்த நிலைப்பாடு இருந்துச்சு. பெரிய அதிகாரம் அவங்களை செலுத்திட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய உண்மை வெளிப்படும் போது, ஏன்னா வசனத்துல நம்ம ஞாபகம் வைக்கணும் இன்னொரு இடத்துல, இது லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, சொல்லுது அந்த நேரத்துல எப்படி எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு மனுஷனை குறித்து, எந்த ஒரு ராஜா குறித்து மறைக்கப்படாது. வசனத்துல லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். இது வந்து என்ன அர்த்தம்னா, எல்லா ரகசியங்கள் வெளியரங்கமாய் பொதுவா எல்லாரும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துவது. அந்த நீதியுள்ள ராஜ்யத்துல தீமையான நடவடிக்கைகள், தீமையான காரியங்கள், அநியாயமான இருக்கிற கிரியைகள் அது வெளிப்படும். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள், ராஜாக்கள் சரி, என்ன சொல்லலாம், தலைவர்கள் சரி, அந்த நேரத்துல அவங்களுக்கு அது நிமித்தம் அவங்களுக்கு நித்திய இகழ்ச்சி, அவமானம் இருக்கும். இந்த காரியத்தை பேசிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், ரசல் இங்க எழுதுறாரு, இந்த விஷயத்தை மறுபடியும் 1ஆம் வசனத்துக்கு போயிட்டு சொல்றாரு, அந்த இதுவரைக்கும் இல்லாத ஒரு புரட்சி, அதாவது உலகத்தின் சரித்திரத்துல எந்த புரட்சி அந்த மாதிரி இன்னும் வரல. அந்த பிரெஞ்சு புரட்சி எவ்வளவு பயங்கரமா இருந்துட்டு இருந்தா கூட அது இந்த புரட்சிக்கு முன்னாடி அது நம்ம எடுத்து பேச முடியாது. அது ஒரு பயங்கரமான புரட்சி எழும்பும். அந்த இருக்கிற புரட்சியில வந்து நம்ம பார்க்கிறோம், மீகாவேல் அவரு முழு உலகத்தின் மேல அவருடைய அதிகாரம் வெளிப்படுவோம். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும், நீதியின் ராஜ்யம் வெளிப்படும். அப்போ போக 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 ஹாகாயில 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்ற பிரகாரமாக அந்த நீதியின் ராஜ்யத்தின் நடவடிக்கைகள் பார்த்து பெரும்பாலும் எல்லா ஜனங்கள் அந்த நீதியின் அரசாட்சி விரும்புவாங்க. இதுதான் விஷயத்தை இங்க நம்ம படிக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகள் நீங்க பேசலாம். நாங்க கவர் பண்ணிருக்கிறோம் தானியேல் 12:2, அப்புறம் திருப்பி போயிட்டோம் தானியேல் 12:1. You got mail. யாருக்கு புரியல நீங்க தாராளமா சொல்லலாம், எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா சைலன்ஸா பாக்குறோம். யாருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் என்னன்னா கூட அது கூட ஒரு பேச வேண்டிய காரியம் இருக்கு.
பிரதர் பால்ராஜ் பிரதர். வணக்கம். சொல்லுங்க பிரதர். பிரதர் அதுல கடைசியா மனுக்குலமானது ஒரு முறை அதன் நன்மைகளை அனுபவித்த பின்னர் பெரும்பாலானோர் இன்னொன்றுக்காக ஆசைப்பட மாட்டார்கள்னா அது ராஜ்யத்துக்குரியது என்ன பிரதர்? ஆமா. ராஜ்யத்துல அதுக்கப்புறம் யுகாயுகத்துல அப்படியே அது தொடரும். இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ராஜ்யத்தை 2874 வரைக்கும். அது வர ஆமா. பெரும்பாலோர் இன்னொன்றுக்காக ஆசைப்பட மாட்டார்கள். அப்போ அது ராஜ்யத்துல நடக்கிறது. ஆமா. இது அந்த அந்த தேச ஜனங்கள், அந்த ஜாதிகள் அவங்க வினோதமா அந்த ராஜ்யத்திலே உயிர்ப்பிக்கும் போது அந்த காரியத்தை ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொலுப்படி இருக்கும். இது என்ன ஆனா காலப்போக்கில் அந்த அந்த நடவடிக்கைகள் பார்க்கும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் பார்க்கும்போது, அந்த நல்ல பலன் பார்க்கும்போது விரும்புவாங்க அது. தேங்க்யூ பிரதர். ஓகே, கரெக்ட். மற்ற சகோதரிகள் கூட பேசலாம். அந்த வசனம் சொன்னீங்களா லூக்கா 12:2-3 அதுல வந்து ஒன்னாவது வசனத்துல சீசரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு போட்டுருக்குது. அந்த அது மாயமாகிய பரிசேயருக்கும் இந்த வசனம் இது என்ன ஆச்சுன்னா, பரிசேயர் வந்து இப்போ ரொம்ப கனமுள்ள ஸ்தானத்துல இருக்கிறாங்க, அதிகாரமான ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய உள்ளான இருக்கிற ரகசியங்கள், அவங்களுடைய இருக்கிற கள்ள உபதேசங்கள், அவங்களுடைய தவறான கிரியைகள், அவங்களுடைய மாயமாலமான இருக்கிற நடத்தை இன்னும் வெளிப்படல. ஆனா அது வெளிப்படும் போது அப்போ 2வது 3ஆம் வசனம் பேசும்போது சொல்றாரு, அந்த ராஜ்யத்துல இது வெளிப்படும். அப்போ இருந்தாலும் அழிக்கப்படும் கனத்தின் அளவு ஜெயம் கொள்கிற சிலருக்கு கவனமாக குறிப்பிடப்படுகிறது. அது கூட இந்த வசனம் பொறுத்தலாம் பொருத்தி பார்க்கலாம். ஆமா 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 ஆமா. ஓகே. அதாவது இந்த ராஜ்யத்தின் சமயத்துல எதுவுமே மறைக்கப்பட முடியாது. எல்லா விஷயங்களும் வந்து வெளிப்படும். அதான் பிரதர் ரசல் இந்த வேறால எழுதுறாரு. இந்த சரித்திரத்துல 1ஆம் உலகம் 2ஆம் உலகத்தின் சரித்திரத்துல ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அலெக்சாண்டர், நீரோ, நெப்போலியன், அந்த ராயன், அந்த போப்புங்க எல்லாம் ஏஞ்சி வரும்போது அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய சரித்திரம், அவங்களுடைய வரலாறு வந்து அவங்க இருக்கும்போது 1ஆம் உலகம் 2ஆம் உலகம்ல வாழும்போது அநேக ஜனங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்டாக்கா, அவங்கள வந்து ரொம்ப ஒரு எப்படி சொன்னா ஒரு டேசல்ட்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க, ரொம்ப நல்லதான் நினைச்சுட்டாங்க. ஆனா என்ன ஆகும்னா ராஜ்யத்துல வந்து இந்த வசனங்கள் லூக்கா 12:2-3 பிரகாரமாக அது அவங்களுடைய ரகசியங்கள், அவங்களுடைய மூடி மறைச்சிட்டு இருக்கிற கிரியைகள், அவங்களுடைய ஆளுகைக்கு பின்னாடி இருக்கிற நோக்கங்கள் அதெல்லாம் வெளிப்படும் போது இது விஷயம் வந்து மிக அவமானம் இருக்க போது, மிக இகழ்ச்சி இருக்க போது. உங்க கேள்வி கிடைச்சிச்சா? நன்றி மற்ற சகோதரிகள் யாருக்கு கேள்வி இருந்தா கூட கேட்கலாம். யாருக்கு கூச்சம் வேண்டாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் மேரி சிஸ்டர். அதே லூக்கா 12:2-3 வசனத்துல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு பிரதர். பிரதர் கேட்டது உடனே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு பிரதர். ஓகே, ரைட். தேங்க்யூ பிரதர். அது ஒரு சந்தர்ப்பத்துல பேசியிருக்கிற அந்த பாரிச சாதுசியருடைய இருக்கிற நடவடிக்கைகள் குறித்து, அவங்க எப்படி வந்து ஜனங்கள் வந்து அந்த சமயத்துல அதிகாரம் செலுத்தும் ஜனங்கள் வந்து அவங்களுடைய பின்னாடி இன்னும் பார்க்கல. ஆனா அது பின்னாடி வெளிப்படும் அது அந்த ராஜ்யத்தின் சமயத்துல. ஓகே, தேங்க்யூ பிரதர். அது தமிழ்ல அந்த என்ன டேசில்ட் என்ன சொன்னா பிரமிக்க வைத்தது. அப்போ பிரமித்துல பார்ப்பாங்க அந்த அவங்களுடைய ஆளுகை, அவங்களுடைய செய்கை. ஆனா ஒரு பகுதி அவங்களுடைய ஆளுகை செய்கை ரகசியமா இருக்கும், அது யாருக்கு தெரியாது.
அது அது வெளிப்படும் போது அதுதான் வந்து வசனம் பேசுது. லூக்கா 12:2-3. அடுத்துக்கு தொடரலாமா? அடுத்த பேராக்கு போலாம் சிஸ்டர். பக்கம் 63 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இங்கே இந்த தீர்க்க தரிசனத்தின் நூலானது தனது முழு ஓட்டத்தை ஓடிய பின்னர் நிற்கிறது. இந்த அதிகாரத்தில் எஞ்சியிருக்கும் வசனங்கள் 1260, 1290, 1335 அடையாளமான நாட்களின் காலங்களை எடுத்து கூறும்படிக்கு, அதாவது தானியேலின் உடன் இருந்த ஊழியக்காரர்களுக்கும் தானியேலுக்கும் அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தானியேல் உடன் ஊழியக்காரர்கள், அதாவது முடிவு காலத்தின் போது உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குறித்த காலத்தில் நாம் வசிக்கிற காலம் உண்மையாகவே அறுவடையின் காலமா அல்லது சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலமா என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் தானியேல் வசனம் 1, 2, 3க்கு பிற்பாடு இதே 12ஆம் அதிகாரத்துடைய மற்ற வசனங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து மற்ற வசனங்கள், அது வந்து என்ன பண்ணுது பாக்குறோம்னா, இது தேவனுடைய ஜனங்களுக்கு, தானியேலுக்கு இல்ல, வெளிப்படுது. You got mail. சில காலம் தீர்க்க தரிசனம், டைம் ப்ராஃபசி. அந்த காலம் தீர்க்க தரிசனம் 3 விசேஷமான கால தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. அந்த 3 விசேஷமான காலம் தீர்க்க தரிசனம் இது வெளிப்படும் போது இது ரொம்ப மிக முக்கியமா இருக்குது. தேவனுடைய ஜனங்களுக்கு எந்த நேரத்துல இப்ப நாம வாழ்வு கொண்டு இருக்கிறோம். இந்த வகையில வந்து நாங்க You பாக்குறோம். got mail. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பேசுது. You got mail. 1260 நாட்கள் காலங்களை அரைக்காலம் பாணியில பேசிருக்குது. நெக்ஸ்ட் நாங்க பாக்குறோம், அதே 11ஆம் வசனம்ல போனா 1290 நாள் பத்தி பேசுது. அப்புறமா நம்ம 12வது வசனத்துல போய் பார்த்தா அது ஒரு 1335 நாள் பத்தி பேசுறது. இந்த இருக்கிற காலம் தீர்க்க தரிசனங்கள், டைம் ப்ராஃபசி, இந்த 12ஆம் அதிகாரம் தானியேல் இது மிகவும் முக்கியமான இருக்கிற காலம் தீர்க்க தரிசனங்கள். ஏனெனில் இது வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு காமிக்கிறது எந்த நேரத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, முடிவு காலம் பத்தி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அறுவடை நேரம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார், அறுப்பு யுகத்தின் முடிவு. இந்த முடிவு காலம், சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற முடிவு நேரம், அறுவடை நேரம், இந்த காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து இருக்கிற மற்ற வசனங்கள், குறிப்பாய் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் நம்மளுக்கு இந்த 3 காலம் தீர்க்க தரிசனம் கொடுக்குது. இது விஷயத்தை நீங்க பேசலாம். எஸ். இந்த நீங்க இப்ப சொன்ன அந்த 1260 வருடம், 1290 வருஷம், 1335 அது அடையாளமான நாட்களை காலங்களை எடுத்து கூறப்படுகிறதுன்னு சொல்லி போட்டிருக்கிறத இதுல நம்ம பாக்குறோம். அந்த அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட்லே 1260 நாட்கள் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து வெள்ளம், அப்புறம் 1290 நாட்கள் தரிசனம் பரவுவதை குறிக்கிறது. அப்புறம் ஒரு பகுதி சரியானது, ஏமாற்றம், பரீட்சை, அதன் விளைவுகள். அப்புறம் 1335 வந்து நாட்கள் காத்திருக்கும் விசுவாசிகள் மேல் அப்பொழுது வரும் ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கிறது. அது என்ன? Okay. நம்ம இந்த பேரல் தான் பார்த்துக்கிறோம். இது அந்த ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல தான் இருக்கு. ஆமா 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 ஆமா. How does Daniel's vision support that we are living in the time of the end and of the beginning? ஆமா, அப்படி வருது இங்கிலீஷ். ஆனா அந்த வருஷங்கள் பூரா அதுல இருக்குது. அந்த வருஷங்கள் தான் நம்மளுக்கு அந்த ஆதாரம் கொடுக்குது, அந்த பேசிஸ் கொடுக்குது. புரியுது.
மற்ற சகோதர Thank you. சகோதரிகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டீங்களா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? பிரதர் வணக்கம் பிரதர். சொல்லு சிஸ்டர். தானியல் 12:5 ஒருத்தர் அந்த பக்கமும் ஒருத்தர் இந்த பக்கமும் இருக்குது இல்ல பிரதர்? தெலுங்குல ஆமா. அது 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 கொஞ்சம் விவரிக்கிறீங்களா பிரதர்? நாம இது பார்ப்போம். இதே சாப்டர்ல வரும். ஓகே ஓகே பிரதர். இதே சாப்டர்ல அது விவரம் வந்துரும். இப்ப நாம இப்ப வெறும் என்ட்ரில வந்துருக்கிறோம் இந்த சாப்டர், 3rd சாப்டர். இந்த 3rd சாப்டர் பேசுது முழுசா தானியேல் 12. தானியேல் 12ல நாங்க ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் ரொம்ப சுருக்கமான விதத்துல ராஜ்யத்தை பத்தி பேசுது. அப்படியே 4ஆம் வசனத்திலிருந்து என்ன வருது விசேஷமாய் சொல்றாருன்னா, இந்த 3 காலம் தீர்க்க தரிசன கணக்கு. இந்த 3 வருஷங்கள் நம்ம பார்க்கிறோம் 1799 ஏதோ 1260 நாட்கள் வருது. அப்புறம் 1829 ஏதோ அந்த 1290 நாள் வருது. அப்புறம் 1874 ஏதோ அந்த 1335 நாள் வருது. இந்த காலம் தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரத்துல வசனம் 7, வசனம் 11, வசனம் 12 காணப்படுது. இது மிக முக்கியமா இருக்குது. தேவனுடைய ஜனங்களுக்கு எந்த காலத்துல நம்ம வாழ்வின்னு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கிறது. அந்த விஷயம் நீங்க கேட்டீங்க, நம்ம பார்ப்போம். நம்ம வரப்போற வாரங்கள் நம்ம பார்ப்போம் சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். ஒருவேளை அது ஏதோ வரலன்னா நம்ம கொஞ்சம் அதை பத்தி பேசுறோம். ஓகே பிரதர். இதுல இது 12ஆவது இது வசனம் தானியேல் 12:12 இது ஒரு பிரவச்சனம் கூட இருக்குதுல்ல பிரதர் இதுல? ஆமா. ஓகே பிரதர். ஒரு தீர்க்க தரிசனம் கூட இருக்கு. தீர்க்க தரிசனம். ஓகே தேங்க்யூ பிரதர். மற்ற சகோதர டைம் முடியுது. கடைசி பால்ராஜ் பேசுங்க பிரதர். பிரதர், இந்த நாம் வசிக்கிற காலம் உண்மையாகவே அறுவடையின் காலமா அல்லது சுவிசேஷத்தின் முடிவு காலமா என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படிங்கும்போது நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தை அறுப்பு யுகத்தின் முடிவு. அப்ப நம்ம இந்த ரெண்டுமே ஒரே காலப்பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா பிரதர்? கர்த்தர் சொன்ன வார்த்தை அது விளக்கம் கிடைக்கிறதுக்கு இப்ப 11ஆம் அதிகாரத்துல தானியேல் 11ஆம் அதிகாரத்துல முடிவு காலம் பத்தி பேசிச்சு. சோ முடிவு காலம் சொல்லும் போது அந்த முடிவு காலம்க்கு 12ஆம் வசனத்துல நம்ம அதிகாரத்துல நாம பார்த்துக்கிறோம் இந்த 3 காலம் தீர்க்க தரிசனம். அதுலயே நம்ம பாக்குறோம் 1290 சாரி 1260, 1290, 1335. இந்த விஷயத்தை எடுத்துதான் நாம பாக்குறோம் ஒரு வெளிச்சம் வெளிப்படுது முடிவு காலம் பத்தி, யுகத்தின் முடிவு பத்தி மற்றும் அறுவடை பத்தி. அப்ப ரெண்டும் ஓரளவுக்கு அது ஒண்ணுதான். எஸ் 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 இங்க கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் பாணியில. ஓகே ஓகே தேங்க்யூ கிளியர். தேங்க்யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் பேசாத சகோதர சகோதரிகள் கூட பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பேசிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. சரி, நம்ம நேரம் முடிஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்க நம்ம நிப்பாட்டுவோம். அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். ஞாபகம் வைங்க, இப்ப நம்ம 12ஆம் அதிகாரம் தானியேலுக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிறோம். 3வது அத்தியாயம் 3rd வால்யூம் 3வது வால்யூம்ல அடுத்த வாரம் கூட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இந்த காரியத்தை குறித்து இந்த பகுதி குறித்து ஏதோ இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஏதோ கேட்கணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். இது காப்பி ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யூடியூப்ல. அதுல விஷயத்தை திருப்பி நீங்க பார்க்கலாம். ஞாபகம் வைங்க, இது ஒரு தொடர்ந்து தியானம் படிப்பு நாங்க பண்ணிக்கிறோம். உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அதுல ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப நன்றி. தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் வழியாக அனைவரும் ஆசிர்வதிப்பாராக. மற்றும் நாகர்கோவில் தூத்துக்குடி சபையார் மற்றும் மூப்பர்கள் எனக்கு தந்த இந்த மாபெரும் வாய்ப்பு தாழ்மையில நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் பில்பெட்ரானி. தேங்க்யூ பிரதர்.